இந்த வீடியோவில் எக்லெஸ் ப்ரௌனி வந்து நான் எப்படி செஞ்சேங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எக் வச்சு நான் வந்து ப்ரௌனி செஞ்சுருக்கேன். பட் எக்லெஸ் வந்து நான் செஞ்சது கிடையாது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 120 கிராம் டார்க் காம்பவுண்ட், 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். இது கூட வந்து 120 ml மில்க் மேட், இதையும் நம்ம வந்து ஒன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இந்த மில்க் மேடை ஒன்றா ஆட் பண்ணதுமே இது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். அப்படி பேட்ரு வந்து ரொம்ப திக்காக வரும். ஸோ இது கூடவே 50 கிராம் வந்து ஃப்ளார் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மட்டும் கொக்கோ பவுடர், சால்ட் ஒரு பிஞ்ச், அவ்வளோதான். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பேட்ரு திக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. ஸோ ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுல்லையும் ஒட்டாது, அந்த ஸ்பேச்சுலாலையும் ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி வரும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் வந்து அந்த பேட்டரை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக எக்லெஸ் ப்ரௌனி வந்து நமக்கு பேக் ஆகி கிடச்சிரும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும் வெந்திருக்குது. சீரியஸாக க்ரிங்கிள் டாப்போடு பேக் ஆகி வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் அட்டம்ப்டே சூப்பராக வந்துருச்சு. ஸோ நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நான் பீஸ் போட்டேன். 250 கிராம் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி மெஷர் பண்ணி நான் செஞ்சேன். லாஸ்ட்டாக வந்து வெயிட் வந்து நான் செக் பண்ணியிருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன் உங்கள் கூட. 300 கிட்ட எனக்கு கிடச்சிது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.